அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சிரிக்கிறோமா அழுகிறோமான்னு சொல்ல தெரியல, நாங்கள் சிரிச்சுக்கிட்டே அழுகிறோம்னு சொல்லி அதிமுகவினுடைய அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா? அதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிகளினுடைய மனநிலையா இருக்கு. இவர்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது திமுக இந்த மாதிரி பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராகவே ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம். எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. வலுவான திமுக கூட்டணி வலுவிழந்து விட்டது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோ இல்லை பாஜகவோ கிடையாது. திமுகவோட கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி கே பாலகிருஷ்ணன் அவர்கள் எதனால் அந்த கருத்தை சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை கூட்டணி தர்மம் இல்லாமல் ஏமாத்திட்டாங்க. புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி அப்படின்னா நாங்கள் போட்டியிடுறது விருப்பமனு கொடுத்த அதே தொகுதியில் காங்கிரஸும் வேட்பாளர்களை போடுறாங்க. அப்போ அதனால் நாங்கள் தனித்து விடப்பட்டோம். அப்போ நாங்கள் காங்கிரஸ்க்கு எதிராகவே போட்டி போட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். கூட்டணி முறியுது அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு பண்ணுறாரு. புதுச்சேரி என்னமோ பார்த்தீங்கன்னா அப்படியே வட மாநிலத்தில் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள யூனியன் பிரதேசம். அப்போ அங்கேயே இந்த நிலைமை அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலையும் அவர்களுக்கு வேண்டிய சீட்டை அவர்கள் கொடுக்கல. 6 சீட் நாங்கள் கேட்டு விடாப்படியாக இருந்தோம், கடைசியில் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது விடுதலை சிறுத்தைகள். அதாவது விசிகாவுக்கு மட்டும் 8 சீட்டு கொடுத்தவொடனே பார்த்தீங்களா எல்லாருக்குமே சீட்டுகளை குறைச்சிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் 2 சீட்டு கூட்டியிருக்காங்க. அப்போ எங்களை திமுக கூட்டணி அங்கீகரிக்கிறாங்க. உண்மையான உழைப்புக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன நிம்மதி அடையக்கூடிய சூழல்ல தேமுதிக 10 சீட்டை கொடுத்து ஒரு அறிவிப்பு வருது. மொத்த களமும் மாறிடுச்சு. தேமுதிக 10 சீட்டு கொடுக்குற வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்தாங்க. சரி, ஓகே, வெற்றிக்காக நம்ம சீட்டுகள் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கோம், தேர்தலுக்கு நிதி கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் மனசு அமைதி அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தோடனே அவர்களுக்கு 10 எங்களுக்கு 8, அப்புறம் நீங்கள் எந்த அடிப்படையில் எங்களை நீங்கள் ஒரு சின்ன சாதி கட்சியாக சுருக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அந்த ஒரு புள்ளியில் இருந்தால் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுல தான் இந்த பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. அடுத்து காங்கிரஸ் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த கூட்டணி வெல்வதற்கு எந்த வாழ்த்துக்களுமே சொல்லவே இல்லை. ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, சீட்டு பங்கீடுலாம் முடிஞ்சிருக்கு, வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றியடையும் அப்படிங்கிற மாதிரி கடந்த காலங்களெல்லாம் பல ரைட்டப்புகள், பல இங்கே நேரடி பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பார் ராகுல் காந்தி அவர்கள். இந்த முறை அவர் தமிழ்நாட்டிற்கு வருவாரா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதையும் தாண்டி அவர் இந்த கூட்டணிக்கு எந்த வாழ்த்துக்களும் சொல்லலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ்காரங்களுக்கே மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூட்டணி ஜெயிக்கிறதுக்காகலாம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம், நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை பாருங்கள், அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முடிவாக இருக்குது. இத்தனைக்கும் காங்கிரஸ் 3 தொகுதியில் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அது யாருக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க? திமுக கிட்ட இருந்து அதிகமாக வாங்கலை. அதாவது பிற கட்சிகள் இருந்து அவர்கள் சீட்டை வாங்கியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தலா ஒரு சீட்டு குறைச்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்க. இப்படி ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் இருந்துமே எடுத்து இங்கே காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கொடுத்துருக்கு. தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட 160 இடங்களில் தான் போட்டியிடும், மொத்தமாகவே உதயசூரியன் சின்னமே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துல தான் போட்டியிடுங்கிற மாதிரி முதல்ல ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, உதயசூரியன் 175 இடங்களில் போட்டியிடுறதுக்கு திட்டமிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த முறை கொங்கு இளைஞர் பேரவை வச்சிருந்த தனியரசு அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த முறை ஒரு இடமே கிடையாது. நீங்கள் தனியரசு அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா விவாதங்கள்லையும் போயிட்டு, எல்லா ஊடக டிபேட்லையும் போயிட்டு கலந்து கொண்டு திமுக ஆதரவாக பேசுவாப்புல. அவர் ஒரு பக்கா திமுக காரர் மாதிரியே பேசுவார். ஏன்னா சின்னம் போட்டிட்டு வெற்றி பெற்ற சின்னம் உதயசூரியன் தான், இருந்தாலும் கட்சி தனியாக ஒன்று வச்சிருக்காருல்ல, அதையெல்லாம் மறந்துக்கிட்டு முழு திமுகவினர் மாதிரியே இத்தனை ஆண்டுகள் பேசி கொண்டிருந்த தனியரசு அவர்களுக்கு சீட்டு இல்லை, நீங்கள் சும்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கமல்ஹாசன் மாதிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இல்லை நான் திமுக கூட்டணிக்கு கொடுத்த ஆதரவு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். அதாவது தொகுதி ஒதுக்காத நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தொடர்வதா மாற்று முடிவு குறித்து பரிசீலனை தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்படி நம்ம திட்டமிட்டு பெரிய சரியா பண்ணிருக்காங்களேங்கிறதான் பெரிய வருத்தமா இருக்கு. அதனால அந்த அடிப்படையில தான் நம்ம நீ திமுக அதிமுக அணியிலையும் தொகுதிகளும் போய் ஒழுங்கு பண்றதுல அவங்களுக்கும் நெருக்கடி இருக்கு. ஓகேங்களா, தாவேகாவும் ஆலோசனை கூட்டம் நடந்ததுக்கு இப்ப அறிவிக்கிற நேரத்துலதான் இவங்க நம்மளுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாவது ஒரு அணியில நம்ம அணி குறித்து நம்ம தேர்தல் ஏற்பட கூட்டணி இதில் மாற்றி முடிவுகளை குறித்து பரிசீலிச்சிருக்கலாம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால பேசின விஷயம். ஆனால் சீட்டு ஒதுக்கீடு பண்ணி கிட்டத்தட்ட ஒப்பந்தெல்லாம் கையெழுத்தாகி கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய காதர் மொய்தீன் அவர்கள் சொல்கிறாரு,
திமுக எங்களை ஏமாத்திருச்சு, தேமுதிகவுக்கு 6 சீட்டுகள் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, ஆனால் கடைசியில் 10 கொடுத்துட்டாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, எங்கள் சீட்டை நீங்கள் எடுத்து தேமுதிக கொடுத்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதை எதிர்த்தது. கடைசியில் வந்து உங்கள் சீட்டை அங்கே குறைக்கிறோம் தான், நாங்கள் ஆனால் தேமுதிக கொடுக்க மாட்டோம், தேமுதிகக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் 6 சீட்டுகள் தான் கொடுக்க போகிறோம்னு சொல்லி இவர்களை ஏமாற்றிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு கூடுதல் சீட்டுகள் கொடுத்து ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒதுக்கி கூடுதல் ராஜ்யசபாவும் கொடுத்து, நீங்கள் ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம். அப்போ கிட்டத்தட்ட 16 சீட்டுகள் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக நீங்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு வலுப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அந்த கட்சி வந்து நாளைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 6 தொகுதிகளில் வந்து தேமுதிக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது வேற. ஏன்னா எதிர்த்தரப்பில் தேமுதிகவை தோக்கடிக்கிறதுக்கு வேற சில ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தேமுதிகவுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் கொடுத்து திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு பின்னாடி தேமுதிக ஒரு முக்கியமான சக்தியை மாற்றி வச்சிருக்கு திமுக. இது வந்து மிகப்பெரிய தவறான ஒன்றுன்னு சொல்லி பகிரங்கமாக திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து அறிவிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விட ஒரு படி மேலே போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த கூட்டணி வேண்டாம், உங்க அவகாசமும் வேணாம்னு சொல்லி விலகி அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டிட்டு இருக்காரு. அவருடைய தலைமையில் பல வேட்பாளர்கள் வந்து தனித்தனியாக களமிறங்க போகிறாங்க. அவர் தனித்தே வந்து களமிறங்க போகிறதா சொல்கிறார். ஒரு அணியாவே வந்து அவர் உருவாலம் சொல்லி போயிட்டார். காரணம் என்ன, அவர் கூடுதலாக கேட்ட அந்த சில தொகுதிகள், சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் கேட்கல, ஏற்கனவே பன்ரோட்டியில் அவர் நின்றுட்டு இருந்தார். இந்த முறை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி வந்து கேட்டிருக்காரு, அதை கூட அவர் வந்து கொடுக்கல. நீங்கள் இந்த தடவை வந்து ஒரு சீட்டுகள் வாங்கி நீங்கள் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அழுத்தம். சொல்லப்போனால் அந்த ஒரு சீட்டுமே அவருக்கு கொடுக்கறதுக்கான மனம் இருந்துச்சான்றது தெரியல. இவர் என்ன பண்ணாரு, வெளியே வந்து திமுக இருக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளினுடைய பிடியில் வந்து சிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. துரைமுருகன் வந்து கண்ணீர் விட்டு கதறி 3 மணி நேரம் காத்திருந்து வெளியே போன சம்பவம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ஒரு துறை செயலாளரை சந்திக்க முடியாமல் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு. திமுக அவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த திமுக அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. தனிச்சு எந்த முடிவுமே எடுக்க முடியல. அமைச்சர்கள் கையில் அதிகாரமே இல்லை அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சிட்டார். ஒரு அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிற ஒருவரை பார்ப்பதற்கு சில ஆண்டுகளாக அந்த அமைச்சர்களுக்கு அப்பாயின்மெண்டே இல்லை. உங்களுக்கு தெரியுமா அந்த உண்மை? நான் சொல்லட்டும் ஆதாரப்பூர்வமா. திமுகவுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நேற்று என்ன வெளியேற்றப்பட்டதை குறித்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நையாண்டி செய்கிறாரே, நக்கல் செய்கிறாரே, அவர் முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சருடைய ஒரு செயலாளரை பார்ப்பதற்கு 3 மணி நேரம் காத்து கிடந்தார். அவர் பார்க்க மறுத்து விட்டார். கண்ணீரோடு பார்க்காமல் அவர் வண்டியில ஏறி வீட்டுக்கு போனார். வையரிப்பு வைத்தவர் வேல்முருகன். துரைமுருகனால் சத்தியம் செய்து மறுக்க முடியுமா? சவால் விடுறேன். ஸோ இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, திமுகவில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுமே திமுகவிற்கு எதிரான மனநிலையில் தான் இந்த தேர்தல் சந்திக்கவே வந்து போகிறாங்க. அப்போ இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு வந்து ஒருத்தர் சிறப்பான ஒரு வியூகம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நாளைக்கே ஒரு வேளை வந்து தேமுதிகவினுடைய ஆதரவில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து திமுக கூட்டணியை வந்து வெற்றி பெறாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அவர்களுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை வந்து கிடைக்கல, திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, கிட்டத்தட்ட ஒரு தொங்கு சட்டமன்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. அதில் வந்து தேமுதிகவினுடைய ஆதரவு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிற மாதிரி இடம் வந்துச்சு அப்படின்னா ஆளாக திமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு எதிரணிக்கு போகக்கூடிய வேலையை செய்ய போகிறது தேமுதிக தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட தானே. ஏன்னா இந்த திமுகவினுடைய கொள்கை பிடித்தோ இல்லை திமுக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்பியோ திமுக கூட கூட்டணி வைக்கல. 1 மாதம் முன்னாடி வரைக்கும் திமுக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு திடீர்னு கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போது எப்போ வேணாலும் அவர்கள் எதிர்த்தரப்பில் போகிறதுக்கான ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அங்கே சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெற்றி பெற்ற பின்னாடி கூட அவர்கள் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு இல்லை, எங்களுடைய ஆதரவு இன்னொரு கூட்டணிக்குன்னு சொல்லி அவர்கள் விலகி கூட போகலாம். இல்லை திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே அவர்கள் வந்து பண்ண முடியும். அப்போ அந்த அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிச்சின்னத்தில் வர நிற்கிறாங்க. இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்று அவர்கள் போட்டி போடுறாங்கன்னா கூட அது கதை வேற. மொத்தமாக அவர்களுக்கு கொடுத்த 10 சீட்லையுமே தனி சின்னத்தை வந்து அவர்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவில் வந்து தேமுதிக ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றதை பாருங்கள். விசிகாவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் தனிச்சின்னமே ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் கூட திருமாவுக்கு மட்டும்தான் வந்து பானை, இன்னொரு எம்பியாக இருந்த ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் தான் ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ இந்த முறை தான் அது வந்து மாறிச்சு. அப்போ கிட்டத்தட்ட விசிகாவுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விசிகாவை அவர்கள் எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். இதை திருமாவர்கள் கேட்குறாரோ இல்லையோ, களத்தில் உள்ள விசிக தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் வந்து திமுக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா,
சேரிகளில், அதாவது பட்டியல் சமூக மக்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருமாவர்களுடைய பெயரை வந்து பெருசாக போடுறாங்க. அந்த கூட்டணிக்கு வந்து திருமாவளுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிற மாதிரி திருமாவர்களுடைய பெயரை வந்து எழுதுறாங்க. ஊர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளுடைய பெயரை இல்லாமல் விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல இருந்தே விசிகா தொண்டர்களினுடைய மனநிலை அப்படிங்கிறது மாறுது. இவர்கள் எந்த அளவுக்கு மோசமானவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க, இவர்களுக்கு நாம ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் மாறுறாங்க. ஸோ இந்த முறை திமுக சற்றும் எதிர்பாராத பல விஷயங்கள் வந்து நடக்க இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2021 தேர்தலை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 விழுக்காடு வாக்குகள் அவர்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய பின்னணி என்ன நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது திமுகவினுடைய உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது தலைமை வரைக்கும் தெரிய வந்துச்சு. அதனால தான் ஒரு சிறப்பு குழுலாம் போட்டு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கும் கனிமொழியிலிருந்து உதயநிதி வரைக்கும் அனுப்பி வச்சு அங்கே இருக்கிற பிரச்சனை தீர்த்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியல, இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே திமுகவில் ஒரு உட்கட்சி மோதல், ஒரு உட்கட்சி சிக்கல் இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணிக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து இருக்கு. அது தேர்தல் சமயத்தில் தான் வந்து வெளிப்பட போகுது. அப்படின்னா எந்த அளவிற்கு வரக்கூடிய தேர்தலில் திமுக ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே பிரச்சனை வந்து எதிரிகள்ட்ட இருந்து இல்லை. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இந்த அளவுக்கு எந்த ஒரு அஜிடேஷனுமே இல்லை. யாருமே வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுகள் எங்களுக்கு திருப்தி இல்லை, எங்களுக்கு இந்த சீட்டுகள் வந்து பிரச்சனை இருக்குன்ற மாதிரி வெளிப்படையாக வெளியே வந்து பேட்டியே கொடுக்கல இது வரைக்கும். பாஜக கூட்டணிக்காக அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு மட்டும் 27 தொகுதி, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இப்போ தமிழ் மாநில காங்கிரஸுக்கெல்லாம் தாமரை சின்னத்திலே வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை பாஜக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு சச்சரவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இன்னும் வரல. ஆனால் இவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எதிர்கூட்டணி தான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க, அவர்கள் தான் வந்து கூட்டணியாக ஒன்று சேர முடியல, பாஜக வந்து அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையை விட இங்கே தான் அதிகமாக இருக்குது. இப்போ சொல்லப்போனால் அதிமுக கூட்டணி சார்பில் வந்து வெளியே வந்து யாருமே குற்றச்சாட்டே வந்து யாருமே முன்வைக்கல. எங்களுக்கு வேண்டிய சீட்டு கேட்டோம், ஒரே ஒரு நபர் இந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் 4 சீட்டு கேட்டோம், எங்களுக்கு 1 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவு பண்ணார். அதுவும் சொல்லப்போனால் அவர் வந்து 1 சீட்டுகள் வாங்கிட்டு இப்போ போட்டியிட தயாராகிட்டார். யாருமே இங்கே மாதிரி கூட்டணி விட்டு வெளியேறதோ இல்லை அந்த கூட்டணி தலைமைக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கவே இல்லை. ஆனால் இங்கே எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக்கும். ஏன்னா ஒரு தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசத்துலலாம் வெற்றி பெற மாட்டாங்க. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பரவலான தொகுதிகளில் 5000 வாக்குகள், 10,000 வாக்குகள், அதிகபட்சம் 15,000 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அப்போது கூட்டணி கட்சிகளில் ஏதாச்சும் ஒரு சில கட்சிகள் அதிருப்தியில் இருந்து ஓட்டை மாற்றி போட்டாங்கனாலே அந்த தொகுதியில் அந்த கூட்டணிக்கான தோல்வி உறுதி. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தேமுதிகலாம் தொகுதி முழுக்க எல்லா தொகுதிகளிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 வாக்குகள் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த வாக்குகள் கூட முக்கியம்னு சொல்லி தான் அவர்களை உள்ளே எடுத்திருக்காங்க. இப்போ அவர்களை உள்ளே எடுத்ததுனால எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வராது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்ட தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கான முடிவு வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி அதை காட்டுவாங்க. நமக்கு மே 4ஆம் தேதி தெரிய வரும். நன்றி.